இஸ்லாத்தினுடைய பல்வேறு தனிச்சிறப்புகளிலே மனிதர்களை யாருக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர்களுடைய பலவீனங்களை, அவர்களுடைய இயற்கை தன்மைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏனைய எந்த மார்க்கத்திலும் காணப்படாத தனிச்சிறப்பு என்பதன் ஒரு அம்சமாக இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது என்பதை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் மனிதனுடைய இயற்கை தன்மையோடு ஒத்து அவனுடைய இயற்கை தன்மைக்கு ஏற்றவாறு அவனுடைய ஒவ்வொரு பலவீனங்களையும் புரிந்து கொண்ட நிலையிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான மேலும் சில சான்றுகளை இன்றைய தினம் நாம் காண்போம். பொதுவாக நீங்கள் பல மார்க்கங்களிலே பார்க்கலாம், கடவுளுக்காக ஒருவன் சில வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது, சில சடங்குகளை செய்யும் பொழுது அவனுடைய சக்திக்கு மீறிய சிரமத்தை எடுத்துக்கொண்டு செய்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடவுளுக்காக சில நாட்கள் வெட்ட வெயிலிலே செருப்பில்லாமல் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறீர்கள். இந்த மாதிரி செருப்பு போடாம வெயிலில் நடந்தோம்னு சொன்னா கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இப்படியான ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. அதே மாதிரி கடவுளுக்காக வேண்டி ஈர துணியோட தரையில உருண்டுகிட்டே போற காட்சியை பார்ப்பீங்க. குளிச்சு ஈர துணியோட தரையில உருண்டுகிட்டே கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதெல்லாம் பார்த்துவிட்டு இப்ப கடவுள் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார் நினைத்து கொண்டு இப்படி உருண்டுகிட்டே போற காட்சியெல்லாம் நீங்க பார்க்கிறீங்க. கடவுளுக்காக வேண்டி ஒரு வேல் மாதிரி செஞ்சு நாக்குல குத்தி அந்த ரத்தம் வர்ற அளவுக்கு உடம்ப ஒரு ஒரு கோரமாக ஆக்கி கொண்டு இப்படிலாம் நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டு, அது மாதிரி சவுண்ட் இல்லையாமல பெண்கள் பகுதியில் சவுண்ட் இல்லையா, அங்கிருந்து சவுண்ட் இங்கே வருது. ஆமா, அது கொஞ்சம் கவனிங்கம்மா. சவுண்ட் இல்லையா போயிருக்காளு. அப்ப இந்த மாதிரி கடவுளுக்கு சேவை செய்யறோம், கடவுளை திருப்திப்படுத்துறோம், கடவுளை வணங்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே துன்பப்படுத்திக்கிறது, வேதனைப்படுத்திக்கிறது, காயப்படுத்திக்கிறது, பெத்த விழாறு போற மாதிரி தன்னைய தானையே அதாவப்படுத்திக்கிறது. இந்த மாதிரியான காட்சிகளையும் பக்தியின் பெயரால, மார்க்கத்தின் பெயரால நடக்கிறத பாக்குறீங்க. அதே மாதிரி இந்த காவடிங்கிற பேர்ல அப்படி அந்தரத்தில் ஒரு தொங்குவாங்க, கொக்கி போட்டு மாட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் கொக்கியை போட்டு முதுகுல குத்தி அதுல மாட்டி இப்படி தொங்க விட்டுக்கிட்டு அந்த வேதனையை அவர் அனுபவிக்கிறத பார்த்துட்டு கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா. இந்த மாதிரியான காட்சிகளை கூட மதத்தின் பேரால நீங்க பாக்குறீங்க. அல்லா இருக்கிற காலை கொண்டு தீயில கொண்டு வச்சு நடக்கிறது, தீ மிதிக்கிறது, தீய மூட்டி அந்த தீய அந்த விறகத்தின் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அவ்வளவு பெரிய விறகுகளை கொண்டு கொட்டி கொளுத்தி அதில் தீயில நடந்து போய் அந்த எந்த டெக்னிக்கல் நடக்கிறாங்கன்னு ரெண்டாவது விஷயம், வேதனைப்படுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்படி வேதனைப்படுவதில் கடவுள் சந்தோஷப்படுறான்னு நினைக்கிறாங்கல்ல. அப்ப எல்லா மார்க்கங்களுமே என்னன்னு பாக்குதுன்னு கேட்டா, மனுஷனை போட்டு நச்சு நாயாக்கியவன ஒண்ணும் இல்லாம ஆக்குனா தான் கடவுளுக்கு திருப்தி வளருக்கு. அதாவது ஒரு சாட்டிஸ்ட்மாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவனாகத்தான் கடவுளை பார்க்கறாங்க எல்லா மார்க்கங்களையும். இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுது தெரியுமா? அதுல இருந்து மாறுபட்டு மனிதன் அவனை வேதனைப்படுத்திக்கிறது, அவனை துன்பப்படுத்திக்கிறது, அவனை காயப்படுத்திக்கிறது, அவனை தாக்கிக் கொள்வது, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் பைத்தியக்காரத்தனமான காரியங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உலகத்தில் அடிச்சு சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இந்த மாதிரி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜும்மாவுல வெயில் நேரம், ஜும்மான வெயில் பகல்லாம் நடக்கும். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியில ஒருவர் நிற்கிறார், நின்றுட்டு இருக்கிறார். உள்ள இடம் இருக்கு, வரமாட்டேங்கிறார். பள்ளிவாசலுக்கு வெளியில வெயில்ல ஒருவர் நிற்கிறார், உள்ள வராம. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பாக்குறாங்க, அதை அந்த ஆள் மட்டும் வெளியே நிற்கிறாரு வெயில்ல. கேட்கிறாங்க, என்ன விஷயம்? பயான் நிறுத்திக்கிட்ட இடையில ஜும்மாவுடைய என்னத்துக்காக அந்த வெளியே நிற்கிறார், உள்ள இடம் இருக்குல்ல அப்படின்ன உடனே அவருடைய பேர் அபு இஸ்ராயில்,
இன்னைக்கு அதை சொல்றாங்க சஹாபாக்கள். அவருடைய பேர் வந்து அபு இஸ்ராயில். அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிக்கிட்டார். என்ன நேர்ச்சை? வெயில் இருக்கிற காலம், இரவுல மட்டும்தான் வெயில அனுபவிக்காம இருக்கணும். வெயில் இருக்கும் பொழுதெல்லாம் வெயில்ல தான் காயணுவேன். அவர் நேர்ச்சை பண்ணிக்கிட்டாராம். வெயில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் வெயில்ல காய்வேன். அதே மாதிரி வாகனத்தில் நான் ஏற மாட்டேன். எல்லா நாளும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு. அதனால உள்ள வந்தா நிழல் பட்டுரும்ல, அதுக்கு தான் வெயில் படுற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அங்கே நின்று பயான கேட்கிறாரு, தொழுவுறது அங்க நின்று தொழுவார் அவரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, முதல்ல தான் உள்ள வர சொல்லு. என்ன நேர்ச்சை இது? என்ன நேர்ச்சைங்கிற? இது ஒரு நேர்ச்சையா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர சொல்லி இப்படி சொன்னாங்க. இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறாரே, இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லாது. வேற வேற கடவுளுக்கு தேவையா இருக்கலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளுக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு, இந்த அகில உலகத்தை படைத்த இறைவனுக்கு சவுண்ட் இல்லாம போச்சு. இப்போ வருதா? வருதுலமா? வரலையா? வரலையா? வெளியெல்லாம் வரலையா? வருதா? சரி. அப்ப அவரை இஸ்ராயில், அபு இஸ்ராயில உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறார், தன்னைத்தானே அதாவப்படுத்திக்கிறார். இப்படி தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வதை விட்டு அல்லாஹ் தேவையற்றவன், உங்களை வேதனைப்படுத்தி இன்பம் காணக்கூடியவன் இல்லவன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்றாங்க. இப்படி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்கள்லையும் அந்த மார்கழி குளிர்ல கட்டு நடுக்கு பல்லு அதில் போய் குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட கடவுளை சுத்தி நடுங்கி செத்த போயிடுவான், வரைச்ச போயிடுவான். இந்த மாதிரி 40 நாளைக்கு பண்ணு, 30 நாளைக்கு பண்ணுன்னு சொல்லி அதுல ஜன்னி வந்து செத்து போனவன் எத்தனை பேரு அதெல்லாம் வருது. ஜன்னி வந்த உடனே சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ பண்ணி இதெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கத்திலையும் பார்க்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லுது? அட இதுக்கு பேர் பக்தி இல்லடா, இது பைத்தியக்காரத்தனம். இந்த மாதிரி ஒன்னையனையே வேதனைப்படுத்திக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவை ஒருத்தர் வந்து நடந்தே ஹஜ்ஜி செய்யறதாக நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு. நடந்த ஹஜ்ஜி செய்யறதா இருந்தா மதீனாவுல இருந்து மக்காவுக்கு நடக்க போறாராம். 300 கிலோமீட்டர் மதீனாவுல உட்கார்ந்துகிட்டு நான் நடந்தே ஹஜ்ஜிக்கு போக போறேன் நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது, நடந்தே நேர்ச்சை பண்ணி ஹஜ்ஜி செய்ய போற நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு. முதல்ல அந்த வாகனத்தில் ஏறி போய் சொல்லு. நேர்ச்சைன்னு பண்ணியும் கூடங்க, அல்லாஹ்வுக்காக இதை செய்வேன் நேர்ச்சை பண்ணியும் கூட இவன் யார் நடந்து போக சொன்னது? நடந்து போக சொல்லி அல்லாஹ் சொல்றான். போறதுக்கு வாகன வசதி தான் ஏறி இப்ப நடந்து போக முடியுமா? ஒருத்தனுக்கு 300-400 உழவு நடந்தே போனா என்ன ஆகுறது அவனுடைய கதி அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல்ல வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்ப எவ்வளவு இயற்கையோட ஒட்டி வருதுன்னு பாருங்க இந்த மார்க்கம். மனிதனை கஷ்டப்படுத்தாம இந்த மழை பெய்யுது, மழையினால நம்ம கொஞ்சம் பேர் எவ்வளவு பேர் வரல, பாதி பேருக்கு மேல இன்னைக்கு வரல. இது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாட்ட ஒரு கேள்வியுமே கிடையாது. எந்த அளவுக்கு இயற்கையான மார்க்கம்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அது நம்ம இந்தியாவில் உலகத்துல எங்கேயுமே இப்ப கடைபிடிக்க மாட்டேங்கிறான், அந்த சுண்ணத்தை விட்டுட்டாங்க. அதனால வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு. ஆனா சஹீஹான புகாரி முஸ்லிம் உள்பட ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல உள்ள செய்தி தான் இது. மழை காலங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஹய்யா அலஸ் ஸலான்னு பாங்க சொல்லக்கூடாது. மழை காலங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி பாங்க சொல்லப்படும்னா, அலா சல்லு ஃபிர் ரிஹால், மழை பெய்கிறது உங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், இதான் பாங்கு. மழை காலங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பள்ளிவாசல்ல சொல்ற பாங்கு இதுதான். பிலால் ரசூலுல்லாஹ் மாதிரி அங்க ஒட்டி இருக்கிறாங்க, அவங்க தொழுதுக்குவாங்க. மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன கட்டளை? அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நீங்க மழையில அங்க வந்துட்டு வீடு உளுந்துருச்சோ ஒழுகுமோ பிள்ளைலாம் ஈரத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்குமோ, இது தொழுகையாகுமா? இவன் பள்ளியாசனம் தொழுவாக முடியும். நமக்கு மழையில வந்துகிட்டு அவன் நனைஞ்சி ஈரமா போய் அதோட நின்றுகிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது வந்து இதயத்திலிருந்து இபாதத்துகள் வரணும். சும்மா உன்னை போட்டு கஷ்டப்படுத்தி சாவடிக்கிறதுக்காக வேண்டிய அல்ல இந்த இபாதத்து. அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுது? மழையா இருக்கா வீட்டுல தொழுது போ. ஜமாத்துக்கு 27 மடங்குன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஜமாத்துக்கு வராம இருக்கிறாங்களோ, வருவது அளவுல தொலைவுல இருந்து வராம இருக்கிறாங்களோ அவங்க வீடுகளை கொளுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் என்ற அளவுக்கு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாதாரண ஒரு மழை, பெரிய எதிரி ஒன்றும் போர் படம் நடத்திக்கிட்டு வரல, மழை தான். இந்த மழைக்கு என்ன சொல்றாங்க? அலா சல்லு ஃபிர் ரிஹால்,
உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்றுதான் பாங்க சொல்லப்படும். அந்த பாங்கு தொழுகை டயத்துக்கு கரெக்டா பாங்கு வரும். பாங்கு எப்படி வரும்? அலா சல்லு ஃபிர்ரிஹால், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்படி ஒரு எளிமையான எல்லாருக்கும் ஏற்ற ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். மனிதனுடைய பலவீனத்தை கவனிக்குது பாருங்க. மனிதன் பலவீனமானவன், எல்லாரையும் கவனிக்கணும். ஒரு திடகாத்திரமா உள்ளவன், இந்த சாமியார் மாதிரி உள்ளவன், ஒரு நாளைக்கு 8 வேளை திங்கிறவன், நெய் வெண்ணெய் அது மாதிரி சாப்பிடக்கூடியவன் வந்து அவனுக்கு ஏற்றவாறு கற்பனை பண்ணிட்டு போயிடுவான். எப்படி எல்லாம் கவனிக்கணும்? மக்கள்ல சிறுவர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் ஏற்றவாறு, எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாத வகையிலேயாக்கும் ஒரு வாழ்க்கை நெறி இருக்கணும். அதான் எல்லாருக்கும் கடைபிடிக்க முடியும். அந்த வகையில இஸ்லாமிய மார்க்கம் எல்லாத்தையும் கவனிக்குது, ஒன்னா கவனிக்குது. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட, நான் கொஞ்சம் நீளமா தொழுவலான்னு தான் நான் தொழுகையில் நின்றேன். குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் கேட்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 5 வேளை தொழுகைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. விரும்பினவங்க, கட்டாயம் கிடையாது, ஆனா வருவாங்க. வரும்பொழுது கை குழந்தை இருக்கிறவங்க கை குழந்தைய போட்டா வருவாங்க, குழந்தையும் தூக்கிட்டு தான் வருவாங்க. குழந்தைய தூக்கிட்டு பள்ளிவாசல் ஒரு வாரமா தொட்டில போட்டு கட்டிவிட்டு இவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது குழந்தையுடைய அழுகுரல் எனக்கு கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குழந்தையுடைய அழுகுரலை நான் கேட்கிறேன். இந்த குழந்தையுடைய அழுகுரல் அந்த தாயுடைய உணர்வு பாதிக்குமே. அந்த அம்மாவும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஈடுபாட தொழ முடியாத, எப்படா முடியும்? அப்ப அந்த பெண்ணுடைய மனசு அப்புறம் என்னவாயிரு, முதல் ஈடுபாட தொழுது இருப்பாங்க, குழந்தை அழுவ எப்ப தான் முடிப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் மனசு மாறிக்கிறேன். நான் அந்த பெண்ணுடைய நிலைமையை அனுசரித்து சுருக்கமாக முடித்து விட்டேன். நீளமாக தொழ வேண்டும் என்று நின்றேன். ஆனா அந்த பெண்ணோட குழந்தையுடைய அழுகுரலை கேட்டுட்டு ஷார்ட்டா நான் தொழுகையை முடிச்சுக்கிட்டேன், சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இது எதுக்கு சொல்றேன்னா, மனிதனை விளங்கிக்கிட்டு கொடுக்கப்பட்ட மார்க்கம். ரொம்ப லேஸ், அத்தீன் யுஸ்ருன், மார்க்கங்கிறது ரொம்ப லேஸ். இந்த மாதிரி லேசான மார்க்கம் சித்தாந்தம் உலகத்துல கிடையாது. அவ்வளவு லேசான ஒரு மார்க்கத்தையாக உங்களுக்கு தந்திருக்குது. அதே மாதிரி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பகுதியில் இமாமாவும் இருக்காரு. அவர் என்ன செய்வார்னு கேட்டா, அந்த பள்ளியில இமாமாவும் இருப்பாரு, இங்கே தொழுதுக்குருவாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜமாஅத்திலையும் தொழுது விட்டு அந்த பரக்கத்தையும் வாங்கிக்கிட்டு அவர் போய் அங்க இமாமத் செய்வார். இன்னொரு பகுதியில் ஒவ்வொரு வக்துக்கும் இங்க தொழுது முடிச்சு அவர் தொழுகை நடத்த ஓடி போயிடுவார். அந்த மாதிரி முஆத் இப்னு ஜபல் தொழுகை நடத்திட்டு இருக்கிறார். அப்ப ஒரு நாள் ஒருத்தர் பின்னாடி தொழுதவர் இவர் பாட்டு நீட்ட ஆரம்பிச்சிட்டார். சுபுகுல முஆத் நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பயங்கரமா ஓத ஆரம்பிச்சிட்டார். ஓத ஆரம்பிச்சோன்னு அவர் கடுப்பாயி தொழுகை முடிச்சு விட்டு தனியா போய் தொழுது போயிட்டார். அவர் ஜமாத்தை வெட்டி போட்டு ஜமாத்துல கலந்துகிட்டவர் ஜமாத்துல இருந்து இடையில முடிச்சுக்கிட்டு அவர் தனியாக அந்த தொழுகை நினைஞ்சிட்டாரு, நிறைய வச்சுட்டு போயிட்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி ஒருத்தர் தொழுகையில சேர்ந்து இடையில ஓடி போயிட்டாரு, சேர்ந்தாரு இடையில ஓடி போயிட்டாரு அப்படின்னு. என்னப்பா செய்தின்னு கேட்குறாங்க. நீங்க வேற, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சிப்பட்டு நிக்கிறோம், இவர் பாட்டுக்கு நீட்டுறாரு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நான் தனியா தொழுது விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கல, கூப்பிடு, அந்த முஆத கூப்பிடுவாரு, இந்த இமாமை முதல்ல கூப்பிட்டு சொல்றாங்க, அஃபத்தானு அன்த யா முஆத், முஆத் நீ என்ன குழப்பம் பண்றதுக்குன்னே வந்திருக்கிறியா? அவர் கண்டிக்கிறாங்க, நீ என்ன குழப்பம் பண்றதுக்குன்னே வந்திருக்கிறியாப்பா? உங்க மனிதர்கள் உனக்கு நீ தொழுகை நடத்தும் பொழுது உனக்கு பின்னாடி பலவீனர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, அவசர வேலைக்கு போகக்கூடியவர்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க, இதெல்லாம் அனுசரிச்சு சொல்ல மாட்டியா? நீ உனக்குன்னு தனியா தொழும்போது தொழுவுக்க, நீ உனக்கு மட்டும் தொழக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெருசா ஒண்ணான்னு தொழுதுக்க. மக்களுக்கு தொழு வைக்க நினைச்சேன்னு சொன்னா நீ சுருக்கமா தொழுவு, எல்லாரையும் அனுசரிக்கணும். சக்தி உள்ளவனை மட்டும் அனுசரிக்க கூடாது. சக்தி உள்ளவன் 10 பேருக்கு முடியும், சக்தி இல்லாதவன் 90 பேர் இருப்பான், அவனை அனுசரிக்கணுமே. அவனை அனுசரித்து நீ தொழுகை நடத்து என்று சொல்லி கண்டிப்பு. யாருக்கு? தொழுகை விட்டுட்டு போனவருக்கு இல்ல. யாரை கண்டிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இமாமை பிடிச்சு கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் செய்யாத, இது சரியில்லைன்னு. அப்ப எவ்வளவு கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த மார்க்கத்துல கீழே உள்ள ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளையும் எந்த அளவுக்கு கவனிச்சு 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 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்றாங்க. பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல்ல ஒரு கயிறு ஒன்று கட்டி தொங்குது. பள்ளிவாசல்லையே, பள்ளிவாசல்ல இந்த மாதிரி காங்கிரீட் கிடையாதுல,
சும்மா இது ஓலை குடிசை தானே, அதுல ஒரு அந்த கம்பளை ஒரு கயிறை போட்டு ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது சப்புக்கு நடுவுல ஒண்ணு. இது என்ன இது கேக்குறாங்க. அது என்னன்னு கேட்டா, அந்த ஜெயினப் இருக்காங்க ரசூலுடைய மனைவி, உங்க மனைவி ஜெயினப் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நேரம் நின்று தொழுகிறதுக்காக வேண்டி இந்த கயித்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் நிக்க முடியாம கால் தடுமாறும்ல, அப்படி தடுமாறும்போது கயித்தை பிடிச்சிக்கிறாங்க. கயித்தை பிடிச்சிக்கிட்டாவது ரொம்ப நேரம் தொழுவ போறாங்களாம். கைத்த பிடிச்சுக்கிட்டாவது அல்லாஹ்வுக்காக ரொம்ப நேரம் தொழுவணுங்கிறதுக்காக வேண்டி, விழுந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கயிறை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சாதாரணமா நிக்கிற வரைக்கும் நிப்பாங்க, நிக்க முடியாம கால்கள்லாம் கொஞ்சம் நேரம் தடுமாறும். சின்ன வயசுக்கு தடுமாறாது, 40 தாண்டிட்டாங்கன்னா என்ன செய்யும், ரொம்ப நேரத்துக்கு நிக்க முடியாது, கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் தவறும், தடுமாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தடுமாறும் போது கைத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. அதுக்கு தான் அந்த கயிறை கட்டி வச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஆஹா அப்படியே சொன்னாங்க, அற்புதமான வேலை, இப்படிதான் கடவுளுக்காக தியாகம் பண்ணணும், இப்படிதான் சாவணும் அப்படி சொன்னாங்களா? மகன் விடு, இந்த பேச்ச விடுன்றாங்க. அலைக்கும் பிமா துதீகூன், உங்களுக்கு எது இயலுமோ அதை செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எது இயலுமோ அதை செய்ய. 2 நிமிஷம் நிக்க முடியுமா அவ்வளவு நில்லு. 2 நிமிஷம் நிக்க முடிகிறவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி முடியலங்கும் போது 1.5 மணி நேரம் நிக்காத. உனக்கு 5 நிமிஷம் தான் நிக்க முடியுங்கிற லெவல்ல நீ இருந்தா அவ்வளவுதான் நீ நிக்கணும். நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறேன், நீ 20 நிமிஷம் நிக்க கூடாது கஷ்டப்பட்டுக்கிட்டு. அப்ப நீ தொழுவ மாட்ட, கால் வலிக்கு, அல்லாஹ் திட்டிக்கிட்டே தொழுவான். உனக்கு எதுக்கு இந்த வேலை? அழகா ஈடுபாட்டோட ஒரு உள்ளச்சத்தோட ஓர்மைப்பாட்டோட தொழ வேண்டியதானே. தன்னுடைய மனைவி எப்படி பண்றத தெரிஞ்சு கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு ஒரு அழகான தத்துவத்தை சொல்றாங்க பாருங்க. அந்த தத்துவம் தான் முக்கியமானது. அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு வணக்கம் செய்ய நினைச்சோம்னு சொன்னா 63 வருஷத்தையும் முழுசா வணக்கத்தில் ஈடுபட்டா கூட பத்தாது. அல்லாஹ் தந்திருக்கிறதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு வணங்க முடியுமா? இப்ப உதாரணமா அல்லாஹ் ஏராளமான பாக்கியம் தந்திருக்கிறான். நீங்க மூச்சு விடுறீங்க, ஒவ்வொரு வினாடியிலையும் மூச்சு இழுக்கிறீங்க, ஒரு வினாடி மூச்சு விடுறீங்க. இந்த மூச்சு இழுத்து விடுறதுங்கிறது ஒவ்வொரு செகண்ட் நடக்குது. இந்த செயலுக்காக வேண்டி நீங்க இபாதத்துல ஈடுபட்டா அது ஒண்ணுக்காக வேண்டிய காலமெல்லாம் நீங்க என்ன செய்யணும், வணங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு மூச்சுக்கு ஒரு சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒண்ணுதான் உங்க வேலையா இருக்க முடியும். ஏனைய பாக்கியத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மூச்சு விடுறதுக்கு மட்டும் வேற வேலையே செய்யாம எப்ப பார்த்தாலும் சுபஹானல்லாஹ் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒண்ணுக்கு தான் நன்றி கடன் செஞ்சிருக்கீங்க. எதுக்கு? இந்த மூச்சு விடுறதுக்கு மட்டும். நீங்க பாக்குறதுக்கு எப்ப நன்றி கடன் செய்வீங்க? நீங்க கேட்கறதுக்கு, நீங்க திங்கிறதுக்கு, நீங்க ஓடுறதுக்கு, ஆடுறதுக்கு, மத்த என்னென்னமோ செய்றீங்களே, அதுக்கெல்லாம் எப்படி செய்ய முடியும்? முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நிகராக உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு செஞ்சா அல்லாஹ்வுக்கு ஒண்ணு சலிப்பு ஒண்ணு வந்துட போறது இல்ல. அவனுக்கு என்ன கஷ்டம்? அது என்ன கவனிக்கணும்? அல்லாஹ் உள்ள ஈடுபாட்டோட செய்யற வணக்கத்தை தான் விரும்புறான். அதனால அவனுக்கு தகுதிக்கு ஏற்றவாறு உங்களால் வணங்க முடியாது. உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வணங்குங்கள். அவன் தகுதிக்கு ஏற்றவாறு வணங்க முடியுமா நமக்கு? அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வணங்குறதா இருந்தா உங்க லைஃப்ல வேற ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவன் தகுதிக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு, அவன் தந்திருக்கிறதுக்கு நீங்க நன்றி கடன் செலுத்த நினைச்சீங்கன்னா எந்த வேலை பார்த்தாலும் நீங்க தப்பு தான். ஒரு வேளையும் பார்க்க கூடாது. எப்படி பார்க்க முடியும்? இவ்வளவு தந்திருக்கிற ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி முழுசா அர்ப்பணிக்க வேணாமா? 150 ரூபாய் சம்பளம் தர்றாங்க, ஒரு மாசம் பூரா போய் ஒருத்தர் வேலை பார்க்குறீங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு மாசம் பூரா வேலை செய்யறீங்களே, அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியத்துக்கு நீங்க வேலை செய்யறாருன்னா பத்தாது. அதனால அவன் அதை எதிர்பார்க்கல. எனக்கு தர வேண்டிய அளவுக்கு தாண்ட அல்லாஹ் எதிர்பார்க்கல, உனக்கு இயன்ற அளவுக்கு தாண்டுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிற இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சித்தாந்தத்தில் முக்கிய அம்சம் இதான். இப்பதான் சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள். அலைக்கும் பிமா துதீகூன், எது இயலுமோ அதை செய்யுங்கள். நீங்கள் சலிப்படையாதவரை அல்லாஹ்வுக்கு சலிப்பு வராது. நீங்க சலிப்படைகிற வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு ஒண்ணு சலிப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுக்கு இயலாது என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அதை வேணாங்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, இபாதத்து தான், நல்ல காரியம் தான். கூட நேரம் நிக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கு முடியுமா? அவனுக்கு கூட நேரம் நிக்கிறது சிறப்புன்னா யாருக்கு? அது யாருக்கு நிக்க முடியுமா? அவங்களுக்கு. யாருக்கு சிரமம் இல்லாமல் நிக்க முடியுமா? அவங்களுக்கு. இன்னும் சொல்றதா இருந்தா எவ்வளவு இயற்கை மார்க்கம்னு பாருங்க. இயற்கையோடு எப்படி ஒட்டி போகுதுன்னு. அரபு நாட்டில் 2 வேளை தான் உணவு அந்த காலத்துல எல்லாம். இப்ப 7 வேளை திங்கிறாங்க. காசு வந்தவன நம்ம 3 திம்போம், அவன் 2 தின்னுட்டு இருந்தான். இப்ப அல்லாஹ் காசு அள்ளி போட்டவனே இன்னொருக்கு திணி அது இதுன்னு ஒரு 7-8 வேளை திங்கிறானோ, அதிகமா திங்கிறானோ. இப்ப உலகத்துல அவன் தான் ரொம்ப திங்கிறான் போல இருக்கு. ஆனா அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 வேளை உணவு தான் அன்னைக்கு. என்ன 2 வேளை உணவு? காலையில ஒரு 10 மணியை போல ஒரு உணவு, அதுக்கு பேர் காலை உணவு. இன்னொன்னு மகரிபுக்கு முன்னாடி ஒரு உணவு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த காலத்துல கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது.
மகரிபுக்கு பிறகு போய் சோத்துல புழு கிடக்குதா வண்டு கிடக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, என்னன்னு பார்த்து திங்க இயலாது. அதுக்காண்டி வெளிச்சத்தோட கதையை முடிச்சிருவாங்க. மகரிபுக்கு முன்னாடி தின்று விட்டா தான் அது ஒழுங்கான உணவா இருக்கும். அப்ப சமையல் பண்றதுக்கு அந்த கேஸ் லைட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த காலத்துல. அதனால 2 வேளையோட போதுமாக்கிட்டாங்க. காலைல ஒரு உணவு, மாலை ஒரு உணவு. அப்ப மாலை மகரிபு நேரம் ஆச்சு. கொஞ்சம் மாலை உணவுண்டா 6:30 மணி 6 மணிக்கு மகரிபுன்னு வைங்களேன். 5:50க்கு மகரிபு, 6 மணி 6:30 பல மாதிரி வரும். 6 மணிக்கு மகரிபுன்னு வைங்களேன். ஒரு 5:30க்கெல்லாம் சாப்பிடுவாங்க. 6 மணிக்கு மகரிபுன்னா 5:30க்கு சாப்பிடுற வழக்கம் அந்த காலத்துல. இந்த 5:30க்கு சாப்பிடுற சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 6 ஆயிடுச்சுன்னு வைங்க. இது சமையல்ல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பாங்க சொல்லிவிட்டாங்க, காமத்தும் சொல்லிவிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு அழகான மார்க்கண்டு பாருங்க. அதாவது மாலை உணவு தயாராகிவிட்ட நேரத்தில் மகரிபுக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விடுமையானால் மாலை உணவுக்கு முதலிடம் கொடுங்கள். எதுக்கு முதலிடமா? திங்கிறதுக்கு. மகரிபுக்கு பாங்க சொல்லியாச்சுங்க. மகரிபுக்கு பாங்க சொல்லி இக்காமத்தும் சொல்லியாச்சு. இக்காமத்தும் சொன்ன நேரத்தில் அந்த மாலை உணவு ரெடி ஆகி விடுமையானால், தயாராகி விடுமையானால் ஃபபுதஊ பில் அஷா. அஷான்னா மாலை உணவு. மாலை உணவுக்கு நீங்கள் முதல்ல இடம் கொடுங்க, அதை முதல்ல சாப்பிட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இது எதுக்கு இதை சொல்றாங்க? மனிதன்கிறவன் காலையில் தின்றவன், 10 மணிக்கு சாப்பிட்டவன், சாயந்தரம் திங்கலைன்னா இவன் வந்து ஒழுங்கா இருக்க முடிஞ்சு ஆளு வீக் ஆயிருவான். என்ன 2 வேளை தான் திங்கிறான். காலையில் 10 மணிக்கு ஒருக்கா சாப்பிட்டு இருக்கிறான். அடுத்த வேளை உணவு ரெடி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால 1/2 மணி நேரம் லேட்டா போயிடும். மகரிபுக்கு வந்து தான் திங்கணும், அதான் அந்த நாட்டு பழக்கம். ஏதோ ஒரு காரணத்தினால அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால லேட்டா போயிடும். இப்ப லேட்டா போயிடுச்சுங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் கிடையாது. நீ 1/2 மணி நேரம் தின்னுட்டு மனசை பூரா சோத்துல வச்சுக்கிட்டு, நீ உடலை மட்டும் கொண்டு பள்ளி அதில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் அங்க கொண்டு நிப்பாட்டா என்ன செய்வான்? டீ வச்சிருக்காங்களா இல்லையா, தின்ட்டானா இல்லையா, மிச்சம் இருக்குமா இல்லையா, அப்படித்தான் தொழுவா செய்வான் இவன். என்ன பொண்டாட்டி தின்னாலா புள்ள தின்னாலா எவன் தின்னாலும் தெரியல, நமக்கு இருக்குமா இல்லையா தெரியலையே, தொழுதுட்டு போனா கிடைக்குமா இல்லையா, இதுதான் இருக்கும். இதெல்லாம் போக அவனுக்கு மனசுல ஒரு நாட்டம், உணவின் பக்கம் ஒரு நாட்டம் வந்துருச்சு. அப்ப மகரிபுக்கு 1 மணி 1.25 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இந்த மார்க்கத்தை விளங்காம நோன்பு திறந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஓடி போய் அங்க போய் நின்றுக்கிட்டு கல்ப பூரா நோம்பு கஞ்சில் வச்சுட்டு இருப்பான். உனக்கு ஏன் இந்த வேலை? சாதாரணமாவே மார்க்கம் அப்படி சொல்லுது. நோம்பு திறந்துட்டு நல்லா திண்டு விட்டு ஈடுபாடா போய் தொழுவோம், கொஞ்ச நேரம் லேட்டான என்ன ஜமாத்து போனா போயிட்டு போத மார்க்கம் அந்த சலுகையை தருதுங்கிறேன். எதுக்கெல்லாம் மார்க்கம் அப்படி விட்டுக்கலான்னு இருக்கோ விட்டுக்க. மார்க்கம் கொடுக்குற சலுகையை பயணிக்கணும். ஜமாத்து அவசியம். நோம்பு திறந்த நேரத்தில் பசி இருக்குமா இல்லையா? காலையில திண்டவனுக்கு இந்த சலுகைன்னா அது 3 மணிக்கு திண்டவனுக்கு எவ்வளவு பெரிய சலுகை இருக்குன்னு. 10 மணிக்கு திண்டவனுக்கு இந்த சலுகை. 10 மணிக்கு திண்டவன் சாயந்தரம் சாப்பாடு அதையும் திண்டு போடு, தின்னுட்டு தொழுவ போட்டு சொல்லப்படுது. நம்ம 3 மணிக்கு 4 மணிக்கு திண்டு இருக்கிறோம். அதுக்கு மேல முந்தி சாப்பிட்டவனுக்கு மகரிபு சூரியன் மறைஞ்சவன எப்ப சாப்பிடணும் நாட்டமா இருக்கும். இப்போ பேணுதல் நினைச்சுக்கிட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் என்ன சொல்றது? அல்லா என்ன சொல்லுவான்? அதில் நீ பார்க்கணும். 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வான். நீ பேரச்சம்படுத்த மட்டும் தின்ட்டு அங்க போறது. இது என்னத்துக்கு? இது அழகா கஞ்சியெல்லாம் குடிச்சுட்டு ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைஞ்ச பிறகு போய் தொழுவு. இந்த கூட 2 பேர் சேர்ந்தா ஜமாத்தா பண்ணுங்க, எல்லாரும் போயிட்டாங்க தனியா தொழுதுட்டு போங்க. இது என்ன இருக்குங்கிறேன்? இப்படி ஒரு மார்க்கங்கிறேன். அதாவது உங்களோட உணவு தயாராயிருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்க அதை முக்கியத்துவம் கொடுத்துருங்க, தொழுகை அப்புறம் பார்த்துக்கிறீங்க. அப்ப ஒரு சடங்கை மட்டும் பார்க்கல, ஒரு இயற்கையான மார்க்கத்துக்கு சொல்ல வர்றேன். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகை போறீங்க, சில நேரங்கள்ல அதாவது நம்ம கரெக்டான நேரத்துக்கு தொழுவணும். சில விதிவிலக்குகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க பாருங்க. தூக்கம் சொல்லட்டுது, அசர் நேரம் வாங்க சொல்லிட்டாங்க, அந்த நேரத்தில் ஒருத்தவங்க தூக்கம் சொல்லட்டுது, ஒரு மாதிரி சொல்லட்டிக்கிட்டு வருது, சொல்ல முடியாது எந்த நேரத்தில் எப்படி தூக்கணும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு நிலைமை வறுமையானால் வாங்க சொல்லிட்டாங்களே இக்காம சொல்லிட்டாங்களேன்னு போய் நின்றாத. நின்றா என்ன ஏற்படும்? நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தர நினைச்சுக்கிட்டு இருப்ப, ஆனா உன் வாயிலிருந்து உன்னையே நீ திட்டிக்கிடுவ. இதான் நடக்கும். தூக்க கழகத்தில் என்ன சொல்லணும் தெரியுமா? தூக்க கழகத்தில் லாபுதுக்கு பதில் ஆபுதுன்றுவ. குல்யாயுல் லாபுது மாத்தாபுதும், நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேங்கிற இடத்துல லாப விட்டுவிட்டா நீங்க வணங்குறது நானும் வணங்குறேன்னு அர்த்தமாயிரும். இதெல்லாம் என்னத்துக்கு? ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு போடுவேன், உன்ன கூட ஒன்று சொல்லி போடுவேன். இப்படி ஒரு வணக்கம் எனக்கு தேவையா? தூக்கம் உங்களை மிகைத்து விடுமையானால் அது நல்லா தூக்கம் போற வரைக்கும் தூங்கி போட்டு அப்புறமே தொழுவுங்க. அந்த நேரத்தில் அந்த வக்த ஒருத்தன் லேட்டா தொழுதா குற்றவாளி இல்லை. தொழுகோர் தொழுகை டைம் வைக்காம சொல்ல போறாங்க, சொல்லட்டுது போய் நின்றோம்னா நம்ம வந்து என்னவோ நிற்கும் போது தூங்கிடுவோம், அது மாதிரி தெரியுது. உன்னோட ஒன்று சொல்லு ஓவரான மிகிக்கணும். அதுக்கான சும்மா அற்பமான இதெல்லாம் தூக்கம் நிலைக்கிற கூடாது. மிகச்சிறன தூக்கம் என்பது
அது தூங்காட்டி நம்ம அது தொழுகை பொம்மை மட்டும் தூக்கம் வர மாதிரி செய்தான் வேலை காட்டுவான். அப்புறம் வந்து ஊர்வலாய் பேசிட்டு இருப்பான். அவனுக்கு இல்ல இந்த சட்டம். அவன் தூங்கிடணும் அந்த லெவல்ல இருக்கணும். அங்க போகலன்னு தூங்கிடணுங்கிற அளவுல அவனை மிகச்சி நிக்குது தூக்கம். இப்ப நமக்கு அந்த தொழுகையை விட தூக்கம் முக்கியம் இஸ்லாத்துல. வேற எல்லா மார்க்கம் அதெல்லாம் கடவுளுக்குள்ள மோசி அப்படிமா வேற மார்க்கத்துல அந்த வேலையை செஞ்சு விட்டு மற்ற வேலையை பாரு அப்படிமா. இங்க மட்டும்தான் என்ன இருக்குது, தூக்கம் வந்துருச்சா மிகச்சிருச்சா தூங்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரி. அது அசர் நேரமா இருந்தாலும் மகரிப் எந்த நேரம் பரவாயில்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷா போய் தொழு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு சலுகை இருக்குது. அதுக்காண்டி அதையே தொடரக்கூடாது. அந்த நிலையில ஒருத்தன் ஒரு நாளைக்கு ஆளாகிறான்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ராத்திரில வெள்ளனே படுத்திருப்பான். என்னமோ கடன் கொடுக்க வேண்டிய கடன் ஏதோ ஒன்று நினைச்சுட்டு தூக்கமே வந்திருக்காது. மனசுன்னு உள்ளது தானே, நீ நினைச்சிட்டே இருப்பான். பெருனா வருது, துணி எடுக்கணுமே, என்ன செய்யறது, ஒரு மாசம் தானே சம்பளம் தருவாங்க, போனஸ் வச்சுக்க ஒன்றும் செய்ய முடியாத இப்படின்ட்டே இருப்பான். சுப்பு வரைக்கும் முடிச்சுட்டு வந்துருவான், தூங்க மாட்டான். அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தவன் காலைல யாரும் விருந்தெல்லாம் வந்துருவான், காலைல படுக்கலாம் நினைச்சிருப்பான். லோகர் வக்தாயிரும் அங்க போகும்போது சொல்லட்டும் அடுத்து தூங்கிருப்ப என்னதுனால இப்படி எங்கேயா சொல்ல முடியுமாங்க? இந்த ஒரு மார்க்கத்துல எனக்கு அப்படி இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்துல மாத்திரம்தான் இப்படி மனிதனுடைய சுபாவத்திற்கு மனிதனுடைய உணர்வுக்கு ஏற்றவாறு. நோயாளியா இருக்கிறியா, நின்று தொழுவு. நிக்க முடியல, நிக்க முடியாட்டால கட்டை கட்டிக்கு நில்லு அப்படி சொல்ல முடியுமா? உட்கார்ந்துரு. நிக்க முடியலையா என்ன செய்ய, உட்கார்ந்து தொழுவு. உட்காரவும் முடியாதுங்க, பேலன்ஸே இல்ல. உட்காரவும் முடியலையா, படுத்துக்க. படுத்துக்கிட்டு தொழுவைப்பா. உனக்கு நிக்க தானே முடியல, உட்கார்ந்துக்க. உட்கார தானே முடியல, படுத்துக்க. படுத்துக்கிட்டு கடவுளை வணங்குறத உலகத்துல எவனும் ஒத்துக்கல. கடவுளை வணங்குறதுன்னு சொன்னா அங்க போய்கிட்டு இப்படி ஏதோ ஒரு அப்படி நின்றா தான் அப்படி வணங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அது யாருக்கு? முடிஞ்சவனுக்கு. அது முடிஞ்சவன் அதான் செய்யணும். சக்தி உள்ளவன் கரெக்டா நின்று ஒழுங்கா அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சவன் அதான் செய்யணும். முடியாதவன் மனுஷனா இல்ல, வேற வேற இனமா? அவனுக்கு இந்த சட்டம் இல்லை, அவனுக்கு இந்த மார்க்கம் இல்லையா? 450 கோடி பேரையும் கட்டுப்படுத்தணும் ஒரு மார்க்கம்ங்கிறது. அவன் என்ன பண்றது? உட்கார்ந்துக்க. நான் எப்படி உட்கார்ற, கடவுளுக்கு முன்னிலை நான் எப்படி உட்கார்றது? படுத்துக்கடா. அதுக்கு முடியலன்னா என்ன உட்கார்றத பத்தி பேசுற? படுத்துக்க. நீ படுத்துக்கிட்டு பேசாம கடவுளை வணங்கு. நீ படுத்து கிடக்குற. நிக்கும் போதாவது நம்ம கடவுள் முன்ன ஒரு அச்சம் ஒரு பணிவு இருக்குது. படுக்கும் போது என்ன இருக்குது? திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான ஈடு. மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஒரு முக்கியமான தலைவர் வர்றாருங்க, படுத்து கிடப்பீங்களா? நான் கேட்கிறேன். ஒரு முதலாளி வரும்போது வேலைக்காரன் படுத்து கிடப்பானா? ஒரு ஆசிரியர் வரும்போது மாணவர் படுத்து கிடப்பானா? நோயாளியா இருந்தா கூட எந்திரிச்சு உட்கார்ந்து நின்று கோவம் வந்துடும். நோயாளியா படுத்து கிடந்தா கூட ஆசிரியர் வந்தா மாணவர் எந்திரிச்சாது உட்கார்ந்து குறைஞ்ச வச்சோம். இல்ல இன்னும் இவன் படுத்து கிடக்கிறான் அப்படிம்பாரு. அவன் அப்படிப்பட்டவன் இல்ல ரப்புல் ஆலமீன். இந்த மனுஷனை விட அவன் கருணை உள்ளவன். மனுஷன் தான் இதெல்லாம் எதிர்பார்ப்பான், தேவையில்லாதெல்லாம் எதிர்பார்ப்பான். படைச்ச ரப்புல் ஆலமீன் அப்படி எதிர்பார்க்கல. நீ படுத்துக்கிட்டு இருக்கிறத உனக்கு தன்னுடைய கௌரவ குறைவு நினைக்கவே இல்லை. அவன் தானே உனக்கு இந்த நோயை கொடுத்துருக்கான், அவன் தானே உனக்கு இந்த பலவீனத்தை தந்திருக்கிறான். நீ எப்படி படுத்துக்கிட்டு என்று கேட்கிற? படுத்துக்கிட்டு கேட்கறவங்க திமிரு வந்துருச்சா உனக்கு? அப்படி கேட்க மாட்டான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான்னு பாக்குறீங்களா? அவ்வளவு அறிவுபூர்வமான, நடைமுறைக்கு சாத்தியமான, செய்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த கடவுளுக்கு எல்லா மார்க்கத்தையும் காசு பணத்தை செலவழிச்சு செய்யற வணக்கங்கள்லாம் இருக்குது. இந்த உடல் ரீதியா செய்யற வணக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காசு பணத்தை அதிகமா செலவழிச்சு செய்யற வணக்கங்கள்லாம் இருக்குது. உதாரணமா இப்ப சபரிமலைக்கு போறாங்க, 40 நாள் 30 நாள் மாலை போறாருன்னா அதுக்கு நிறைய செலவாகும். இதுக்காக என்ன பண்ணுவான் தெரியுமா? கடவுளுக்காக போகணும்ல, அதுக்காக வேண்டி வட்டி வாங்கி பொண்டாட்டியில் உள்ள தாலி கொண்டு அடகு வச்சு, யார் கடவுளுக்காக வேண்டி, கடவுளுக்காக வேண்டி வட்டி வாங்கிட்டு அடகு வச்சுக்கிட்டு அதில் இருக்கிறத வித்துப்புட்டு கடையில் மூடி போட்டு ஒரு மாசத்துக்கு இவர் எங்க போவாரு? கடவுளுக்கு சேவை செய்ய போறேன்னு போவார். இப்படி இந்த கடவுள் காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி திதி பண்றதுக்கு, தவசம் பண்றதுக்கு, கடவுளுக்குன்னு சில வேலைகளை செய்வதற்கு, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு, அந்த ஊருக்கு போறதுக்கு, இந்த ஊருக்கு போறதுக்கு, இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கு, அந்த புனித நதியில நீராடுறதுக்கு, இது மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உடம் வாங்கி இருக்கிறத வித்து போட்டு வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு போறான்.
இந்த ஒரு மார்க்கத்துல மட்டும்தானங்க முடிஞ்சா போடான்னு சொல்ற மார்க்கம். ஹஜ்ஜி கடமைக்கு கூட அல்லாஹ் எப்படி கடமையாக்குறான்? தொழுகைக்கு காசு பிரச்சனை இல்லை, தொழுகைக்கு, அதனால காசை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. நோம்புக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜிக்கு போறது காசும் சம்பந்தப்பட்டதுல பொருளாதாரம் தேவைப்படுதா இல்லையா? அதுக்கு என்ன பண்றான்? ஒலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா. எவனுக்கு போய் வர முடியுமோ, போய் வர இயலுமோ, உடலாலும் இயலணும், காசுனால இயலணும், எவனுக்கு இயலுமோ அவன் அதை செய்யட்டும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் மின்பாதி வசியத்தின் யூசா பிஹா அவ் தைனின், முதல்ல வசியத்தை நிறைவேற்றி போடு, அப்புறம் கடனை நிறைவேற்றி போடு, அதுக்கப்புறம் மற்றதுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். கடனை வாங்கிட்டு உனக்கு இப்ப காரியம் பண்ண சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. நீ தான் கடனாளியா இருக்கிறியா, 1 லட்ச ரூபா கையில இருக்குது, 1.5 லட்ச ரூபா காண கையில இருக்குல்ல, ஜக்காத்து கொடு, இஸ்லாம் சொல்லுமா? கையில 1 லட்ச ரூபா இருக்கலாம், நீ கடனாளி 1.5 லட்சம் கடனாளியா இருக்கிற, உனக்கு என்ன ஜக்காத்து? நீனே 25 பத்தாக்குறையில இருக்கிற, உனக்கு ஜக்காத்தா இல்ல, நீ கொடுக்க தேவை, அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப எல்லாத்துலயுமே சக்தி இருந்தா தான் செய்ய சொல்லுது. கடமையான காரியத்துக்கு நம்ம ஆளுக்கு அது விளங்காம என்ன செய்யறான்? இல்லாத காரியத்துக்கு கடன் வாங்குறான். மூழுதுக்கு கடன் வாங்கி மூழுது போதுறான், பாத்தியாவுக்கு செய்யறான். இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல. ஹஜ்ஜுக்கு எப்படி இல்ல மார்க்கத்துல? ஹஜ்ஜிங்கிற கடமைக்கு உன்னை கடன் வாங்கிட்டு போக சொல்லல, இருந்தா தான் போக சொல்லுது. உன்னுடைய செலவு தேவை எல்லாத்துக்கும் போக மிச்சமா இருந்தா ஹஜ்ஜுக்கு போன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். இவன் என்ன செய்யறான்? இஸ்லாத்துல இல்லாத ஒன்னை இவனா உண்டாக்கிக்கிட்டு பூரியா பாத்தியா, இதான் இஸ்லாத்துல இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். இவன் செய்யற காரியத்துல இருந்து விளங்குது. வட்டிக்கு வாங்கி பூரியா பாத்தியா ஓதுவாரு, ஓதுறது பூரியா பாத்தியா, இது இவனா உண்டாக்கிட்டது. வாங்குறது வட்டிக்கு பணம் வாங்குறது, ஹராமான பெரிய அல்லாஹ் மன்னிக்காத பாவத்துல ஒரு பாவம் வட்டி. அந்த பாவத்தை செஞ்சு விட்டு இவர் புரியா ஓதுவாரு, இல்லைன்னா 3ஆம் பாத்தியா ஓதுவாரு, இல்லைன்னா நாவூர் ஆண்டவர் கந்திரி சோறாக்கி போடுவாரு, மொய்தீன் ஆண்டவர் கந்திரியை கொண்டாடுவாரு. எல்லாம் எதை வச்சு கொண்டாடுவாரு? கடன் வாங்கி தான், அது பிச்சை எடுத்து. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம செயல்பாடுகள் இருக்குது. இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. எல்லாமே சக்தி கூட்டுப்பட்டு தான். எந்த அளவுக்கு கேட்டா அதுல கூட கவனிக்குது பாருங்க, எவ்வளவுக்கு ஒரு மனிதனுடைய இயற்கையோட ஒட்டி அந்த மார்க்கம் கவனிக்குன்னு பாருங்க. சாதிர் அலி அல்லாஹ் ஒன்று, அவர் பெரிய முஹாஜிர், ஒரு மதீனாவுல இருந்து மக்காவுக்கு போற நேரத்தில் உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபி, உடல்நிலை சரியில்லை இங்க மக்காவில் வச்சு. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாரு? பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அதை கட்டி கொடுத்துட்டேன், மாப்பிள்ளை வீட்டில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்குது, எனக்கு பெருசா நிறைய சொத்துலாம் வச்சிருக்கிறேன், பொம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் தேவையில்லை, நல்ல இடத்துல வாழ்க்கப்பட்டிருக்குது, அதனால என் சொத்தை பூராத்தையுமே நான் வந்து அல்லாஹ்வுக்காக நான் வாரி வழங்க போறேன், தர்மம் செய்ய போறேன் அப்படின்னு எனக்கு பர்மிஷன் கொடுங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோய் விசாரிக்க போயிருக்கிறாங்க. அப்ப கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல சரியில்லைப்பா, அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்படின்னா ஒரு பாதியை வேண்டாம் என் மகளுக்கு கொடுத்துட்றேன், பாதியை நான் என்ன செய்யறேன்? தர்மம் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. பாதியை தர்மம் செய்யறேன், பாதியை மகளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கூடாது, கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன பண்றாரு? இது முழுசையும் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, நல்ல காரியத்துக்கு பொது காரியத்துக்கு பாதியும் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. 1/3 கொடுக்குறேன், 3ல் 1 இருக்கிற இந்த சொத்தை 3 பங்கு வச்சு 2 பங்கு என் பிள்ளைக்கு வச்சுக்கிட்டு 1 பங்கை வந்து நான் தர்மம் செய்கிறேன், நல்ல காரியத்துக்கு பொது காரியத்துக்கு அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா, அதுவும் வேணாம், அது சுலுசு கசீர், 1/3 அதிகம் தான், அது 3ல் 1ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பண்ணிக்க, ஆனா 3ல் 1 அதோட கொஞ்சம் குறைச்சிக்க, 3ல் 1ங்கிறது அதிகம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு அறிவுரை சொல்றாங்க. உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய சந்ததிகளை நாளைக்கு கையேந்தக்கூடிய நிலையில நீ விட்டுட்டு போறதை விட, நீ விட்டுட்டு போய் ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டு போய் இவன் ஊரா பிச்சை எடுத்துட்டு இருப்பான், அந்த மாதிரி உன் புள்ள குட்டியில விட்டுட்டு போறதை விட அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக அவர்களை வைத்து விட்டு செல்வதற்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி, இது இயற்கை மார்க்கம். இது மத்தவங்க என்ன செய்வான்? நீங்க கடவுளுக்கு எழுதி பண்ணி போங்க என்று வந்துருங்க அப்படிமா, வேற ஒரு ஆளா என்ன செய்வான்? ஆமா நல்ல காரியம், பிள்ளை குட்டிக்கெல்லாம் நம்மள்ட்ட கொடுங்க, அம்பட்டையும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேர் இந்த சாமியாருக்கா வேண்டி சாய்பாபா உட்காந்து ஒரு தம்புடிச்சத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடன்லாம் கொடுக்க முடியாம செத்து குடும்பமே தற்கொலை பண்ணி பாத்தீங்களா இல்லையா? 3 திருச்சியில அப்படி இப்படிப்பட்டவனா இருக்கிறானுவ. அந்த அறிவுரை சொல்லக்கூடிய மகான உலகத்தில் நீங்க பார்க்க இயலாது, இந்த ஒரு மகான மட்டும் தான் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நினைச்சாங்க, புள்ள பண்ணிவிடாத, அப்ப நல்ல காரியம் சொல்லிட்டு நீ பொண்டாட்டி புள்ள உன் சந்ததி விட்டுட்டு போயிடாத, அதான் ரொம்ப முக்கியம்.
அப்ப இயற்கை மார்க்கம் நீ 1/3 கம்மியா தான் செய்யணும். நீ இருக்கிற தர்மங்களை செய்யறதா இருந்தா கூட 1/3 கீழே தான் வந்துடணும். 1/3 மேல பண்ணிடக்கூடாது. மற்ற 2 பங்கு 3 2 பங்கு உன் புள்ள குட்டிக்கு வச்சுக்க. 1/3 அதிகம் தான், அதை விட கம்மியா தான் இருக்கணும். 1/3 விட என்ன செய்யக்கூடாது? 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 33 ரூபாய்க்கு கீழே தான் நீ தர்மங்கள் செய்யணும். லிமிட் பண்றாங்க. தர்மம் செய்யறது கூட வர்றம் இதை தாண்ட கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையும் எல்லா சட்டதிட்டங்களையும் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு லேசான ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறாங்க. இந்த நோன்பு கூட பாருங்களேன், அல்லாஹ் நோன்பு கடமையாக்கிட்டு அந்த நோன்பு கடமையாக்குன வசனத்திலேயே சேர்த்து என்ன சொல்றான்? உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால், உங்கள யாராவது நோயாளியா இருந்தா அல்லது பிரயாணத்தில் இருந்தா வேற ஒரு நாள்ல வச்சுக்கிறங்க, வேற ஒரு நாள் இந்த நோன்பு வச்சுக்கிறங்க. இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றான்? எதுக்கு தெரியுமா? இது யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு கஷ்டத்தை எல்லாம் நாடல, அல்லாஹ் உங்களுக்கு நாடுறது லேசு தான். நீங்க பிரயாணத்துல இருந்துகிட்டு நோன்பு வைனா செத்து போயிருவார். பிரயாணங்கிறத ஒரு நரகம். அரபில பழமொழியே சொல்லுவாங்க, அஸ்ஸஃபர் சக்கருண்டு. பிரயாணங்கிறதே ஒரு நரகம். அதுல நீங்க கார்ல போனாலும் சரி விமானத்துல போனாலும் சரி அது நரகங்கிறதுல ரெண்டாவது கருத்து கிடையாது. ஊர்ல இருக்கிற மாதிரியான சுதந்திர பிரயாணத்தில் இருக்காது. அந்த காலத்துல நடந்து போனா தான் நீங்க நினைக்க கூடாது. நடந்து போனாலும் சரி, ஒட்டகத்துல போனாலும் சரி, விமானத்துல போனாலும் சரி, அவன் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த 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 சுதந்திரமும் அந்த நிம்மதியும் அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷமும் அந்த அந்யோன்யமும் இன்னொரு ஊர்ல கிடைக்காது. என்னமோ ஒரு அந்நியன் மாதிரி ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் பயந்து பயந்து அவன் உடனே செய்யணும். அது மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதான் பிரயாணம். அதுல போய்கிட்டு இன்னும் நோன்பு வை, கண்டிப்பா நோன்பு வைக்கணும்னா அவன் வெறுத்து போயிடுவான். அலைஞ்சிக்கிட்டு முட்டைக்கிட்டு தூக்கிட்டு கடை ஏறி இறங்கிட்டு வியாபாரத்துக்கு போகணும். இதுல பிரயாணத்துல இறங்கி அந்த சூடு, நடந்து போறதாவது அவ்வளவு சூடு இருக்காது, இயற்கை காத்தாச்சு இருக்கு. இவன் பஸ்ஸுக்கு இதுல போனான்னு வைங்களேன், அவ்வளவு சீட்டுல உள்ள சூடு எல்லாம் சேர்ந்து ஏறி மூளை கொதிப்புல இருப்பான். இவனை போய்கிட்டு முடியுமா, இது நடக்குமா? அதான் இன்னொரு நாள் வச்சுட்டு போவாடா, பெரிய விஷயமா இது, எப்படி மார்க்கன்னு பாருங்க. இருக்கிற வரைக்கும் வை, இல்லையா இன்னொரு நாளைக்கு வை. கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறியா, வேற நாளைக்கு வை. வயதுல உள்ள குழந்தைக்கு பாதிப்பு வருங்கிறியா, பரவாயில்ல, இப்ப ஒன்னும் அவசரம் கிடையாது, நீ அடுத்த மாசம் வச்சுக்க. பிள்ளைலாம் பெற்றுக்கிட்டு முடிச்சு விட்டு அப்புறமேல வச்சுக்க. குழந்தைக்கு பால் கொடுக்குறியா, அதனால உனக்கு நோன்பு வைக்கிறதுனால பால் சுரக்கிறது குறைஞ்சிரும்னு சொல்லி உறுதியா தெரியுதா? வேணாம், அப்புறம் வச்சுக்க. பெண்ணு அதனால அப்புறம் வச்சுக்க, இன்னொரு நாளைக்கு வச்சுக்க. இப்படி மாறும். எல்லாத்துலயுமே அப்படித்தான். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி எல்லாத்துலயும் ஒரு ஃப்ரீயா விட்டுட்டு ரொம்ப லூசா விட்டுட்டு போகக்கூடிய ஒரு மார்க்கம். அதே மாதிரி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், பெரிய சஹாபி, ரொம்ப சிறந்த ஒரு சஹாபில ஒரு ஆள். அவர் என்ன செய்வாருன்னா, தினம் குர்ஆன், எந்த நேரம் பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறது. அவருடைய வேலை என்னது? குர்ஆன் ஓதுறது. எப்ப பார்த்தாலும் நோன்பு, நோன்பு வைக்காத நாள் கிடையாது. இரவு பூரா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பத்தி கேள்விப்பட்டு அவர் வீட்டுக்கே வர்றாங்க. கேள்விப்பட்டு எப்ப பார்த்தாலும் ஒரே திக்ரு ஃபிக்ர்ல மூழ்கி போயிட்டாரு. இந்த இபாதத்துக்கு ஒரு வரம்பு இருக்கு பாருங்க. இபாதத்துக்கு செய்யற இபாதத்தை கூட லிமிட்டை தாண்டி செஞ்சிடக்கூடாது. செய்யற இபாதத்துக்கு கூட இபாதத்து தானே, எவ்வளவு நாள் பண்ணிக்க, அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ பகல இரவெல்லாம் நின்று வணங்குகிறாய், பகலெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாய் என்று எனக்கு தகவல் வருகிறது, உண்மையா? இது விசாரிக்க போறாங்க மெனக்கட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இப்படி பண்றாருன்ற உடனே தினம் நோன்பு, தினம் அவர் நின்று வணங்குறார். இதை கேட்கறதுக்காக போறாங்க. ஆமா, அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன், அதான் வாஸ்தவம் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்ணுனேன்னு சொன்னா உன்னுடைய கண்கள் பலவீனமாயிரும். பார்த்தாலும் முடிச்சிட்டு இருந்தேன்னு வை, ஹஜமத் ஐனுக்க வ நஃபஹஸ்த் நஃப்ஸுக்க, உன்னுடைய உடலும் பலவீனமா போயிடும். அதனால இன்னலி நஃப்ஸிக ஹக்கா, உன் உடம்புக்கு ஒரு கடமை இருக்குப்பா, உன் குடும்பத்துக்கு ஒரு கடமை இருக்குது, அதனால இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அறிவுரை சொல்றதுக்கு போறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல இந்த அறிவுரையே நல்ல விரிவா வருது. அவர்கிட்ட கேட்கறாங்க, நீ என்ன இரவுல என்ன செய்யற? நான் குர்ஆன் ஓதுறேன். அப்படியா? வாலி போகணும், போங்க போங்க, இங்க நிறைய போடுங்க, சேருக்கு கொடுக்கறதுக்காக போடுங்க, சேர் வாடகைக்கே கட்டுப்படி ஆக மாட்டேங்கலாம், அது போறோம். சரி, அப்ப நீ என்ன நோன்பு வைக்கிற? நான் மாசம் ஃபுல்லா நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
அப்படிலாம் வைக்காதப்பா, மாசம் பூரா நோன்பு வைக்காத, கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கிறாங்க. நீ மாசத்துக்கு 3 நாள் வச்சா போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மாசத்துல 3 நாள் வை போதும். 3 நாள் எதே அந்த 13, 14, 15 இருக்குல்ல, அந்த 3 நாள் வை. இவர் என்ன செய்யறாரு, இல்ல அதுக்கு மேல எனக்கு சக்தி இருக்குதே, என்ன 3 நாள் ரொம்ப கம்மியா சொல்றீங்க, அதுக்கு மேல எனக்கு சக்தி இருக்குது எப்படி சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசியா சரி கடைசியா நீ வைக்கிறாந்தா தாவூத் நபி வச்சாங்கல்ல அந்த மாதிரி வை. தாவூத் நபி எப்படி வச்சாங்க, ஒரு நாள் நோன்பு வச்சாங்க, ஒரு நாள் விடுவாங்க. அவங்க நோன்பு ஒரு நாள் நோன்பு வச்சா மறுநாள் விட்டுருவாங்க, மறுநாள் வச்சா மறுநாள் விட்டுருவாங்க. அப்ப 360 நாள்ல 180 நாள் நோன்பு வச்சிருவாங்க. அது தாவூத் நபியுடைய நோன்பு. அப்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வை. தினம் வைக்கிறது அனுமதியே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு டெய்லி நோன்பு வைக்க உன்னை அனுமதிக்க மாட்டேன். அதிகபட்சமா குறைஞ்சபட்சம் 3 போதும், மாசத்துக்கு 3 நிப்பாட்டிட்டு போ அப்படின்னு கேட்டிருக்கலாம். இவரு என்ன செய்யறா, எனக்கு சக்தி இருக்குதே, எனக்கு முடியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரா வழியை இழுத்ததுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பன்னா தாவூத் நபி அளவுக்கு நோன்பு வை, ஒரு 15 நாள் வச்சுக்க. 15 நாள் கண்டினியூ வைக்க கூடாது, ஒரு நாள் வைக்கணும், ஒரு நாள் விடணும். கண்டினியூ வச்சால பல இறஞ்சல்கள்லாம் இருக்கு. கண்டினியூ வச்சீங்கன்னு வைங்களேன், டெய்லி காலமெல்லாம் வச்சீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுக்காக நீங்க அதை தியாகம் பண்றதா உங்களுக்கு உணர்வு வராது. உங்களுடைய பழக்கமே அப்படி ஆயிக்கணும். பழக்கத்தினால திங்காம இருப்பீங்க. அல்லாஹ்வுக்காக திங்காம இருக்கிற விட ஒரு நாள் திண்டுட்டு அடுத்த நாள் திங்காம இருந்தா தான் மறுபடியும் கேட்க நப்சு நம்ம கட்டுப்படுத்துற மாதிரி வரும். அதுக்காக வேண்டி மார்க் கண்டினியூவா நோன்பு வைக்கிறது அனுமதிக்கல ரமலானை தவிர வையின்றாங்க. இவரு அதே மாதிரி என்ன குர்ஆன் ஓதுறேன்னு கேட்கும்போது நான் 3 நாள்ல ஒரு குர்ஆனை முடிச்சிருவேன், 3 நாள்ல ஒரு குர்ஆனை தினசரி ஒரு குர்ஆன் முடிப்பேங்கிறாரு. அப்படிலாம் முடிக்க கூடாதுப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு சக்தி இருக்குது, நீ மாசத்துல ஒரு குர்ஆனை முடி, அது போதும். எனக்கு சக்தி இருக்குங்கிறாரு. இவர் இப்படி சொல்லி சொல்லி கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா 3 நாள்ல குர்ஆனை முடி, அது குறைச்சு முடிக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் செலவு கொடுக்குறாங்க. டெய்லி முடிக்கிறது வச்சுக்க கூடாது, 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிச்சுக்க, அதான் அதிகபட்சமா செய்யலாம் அப்படிங்கிறாங்க. பிறகு இவர் வயசாகி போய் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அழகான ஒரு அறிவுரை சொன்னாங்க. அந்த இளமை துடிப்புல நான் அதை வழங்காம சக்தி இருக்குன்ட்டேன். இந்த 3 நாள் நோம்புனாங்களா, அதான் கரெக்டான லிமிட்டு. இன்னைக்கு அவங்கள்ட்ட வாக்களிச்சதுனால இந்த 15 நான் கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு பிடிக்கும், அன்னைக்கு பிடிச்சு விட்டேன். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தேடி ஒரு அறிவுரை சொல்ல வந்தாங்க. 3 போதும் திருப்பி என்ன சொன்னாங்க, எனக்கு முடியுமே நான் இழுத்து போட்டுக்கிட்டேன். ரசூலுல்லாஹ்ட்டே வாக்களிச்சதுனால நான் அதை விட முடியல. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்டே நான் வாக்களிச்சிட்டேன்ல, நான் 15 நாள் செய்ய வேண்டும். நாளைக்கு எந்த முகத்தை கொண்டு மறுமையில் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிக்கிறது கேட்பாங்கல்ல, என்னப்பா 15 நாள் என்ன கம்மியா இருக்கும் கணக்கு செய்யறது, ரசூலுல்லாஹ் முன்னாடி சொல்லிவிட்டோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னால முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு என்பது எனக்கு சாத்தியமா ஆக மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டு வைக்கிறேன். அதுதான் அழகான அளவுகோல். யார் சொல்றது, அனுபவப்பட்டு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதான் கரெக்ட். மாசத்துக்கு 3 நாள் அதுக்கு தாண்டி போக கூடாது. நோன்பு வைக்கிறேன்னு ஒரேடியா போயிடக்கூடாது. ஒரே ஒருத்தனுக்கு அந்த அனுமதி இருக்கு. நான் சொன்னோம்ல, கல்யாணம் பண்ண வசதி இல்ல, நம்ம கெட்டு போயிடுவாங்க மாதிரி ஒரு உணர்வுகள் வருது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கொஞ்சம் கண்டினியூ வச்சுக்கலாம். அந்த நோக்கத்துக்காக அது அந்த மாதிரி நோக்கத்துக்கு தவிர பொதுவாக நன்மையை நாடி அதிக நன்மை செய்ய போறேங்கிறதுக்காக வேண்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்ப நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டு, தொழுகிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டு, அது மாதிரி ஹஜ்ஜிக்கு போறா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டு, ஜக்காத்து கொடுக்குறா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட்டு, எல்லாமே ஒரு லிமிட் வரம்புக்குள்ள கொண்டு மனிதனுடைய இயற்கை தன்மை, அவனுடைய பலவீனம், அவனுடைய சுபாவம் எல்லாத்தையும் உணர்ந்து தரப்பட்டிருக்கிற சட்டங்கள் தான் இஸ்லாமிய எல்லா சட்டங்களும். எந்த சட்டமா இருந்தாலும் சரி, பாருங்க, ஒழு செய்யணும், தொழுகைக்கு ஒழு செய்யணுங்கிறது முக்கியமான விஷயம். ஒழுங்குற தண்ணி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். தண்ணி எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியுமா? ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தண்ணி யூஸ் பண்ண முடியாம போகும். தண்ணி யூஸ் பண்ணா சளி பிடிக்கும், யூசனபிலியாக்காரனா இருப்பான், சரியான குளிர்காலமா இருக்கு, விரைச்சு கூட போயிடுவான். சில பேருக்கு தண்ணி யூஸ் பண்ணா 4 விரைச்சு போயிடுவான். அப்ப மனிதர்கள்ல பலதரப்பட்டவர்கள் இருப்பாங்க. இதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான், தண்ணி கிடைக்காத ஒரு நிலையை உண்டாக்குறான். சஹாபாக்களுக்கு ஒரு பிரயாணத்துல போக விட்டு, அங்க இருந்து தடுமாற விட்டு, தண்ணி இல்லாத ஒரு இடத்துல மாட்ட விட்டு, இப்ப தொழுகை நேரத்தையும் வர விட்டு, இப்ப என்ன செய்ய, தண்ணி இல்லையே, தண்ணி இல்லைன்னா தயமம் பண்ணி தொழுவாங்க. தயமாண்டா என்ன, அது ஒரு சுத்தம் பண்றோங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி மண்ணில் அடிச்சுட்டு மூஞ்சில் தடவிக்க, அவ்வளவுதான். கையை மண்ணில் அடிச்சு முகத்தில் தடவிக்கிறணும், இவ்வளவுதான். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தொழுவுங்க அப்படிங்கிறது தான் தயமம்ங்கிறது. அப்ப இதை அல்லாஹ் அனுமதிச்சு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் மூலமாக கிடைக்காட்டி மாத்திரம் இல்லை, கிடைக்காட்டி தான் தயமம் செய்யலாம் குர்ஆன்ல உள்ள பிரகாரம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த சலுகையை கொஞ்சம் விஸ்தீரிக்கிறாங்க. கிடைக்காவிட்டா மட்டும் இல்ல, கிடைச்சி பயன்படுத்த முடியாட்டாலும் தயமம் செய்யலாம். தண்ணி கிடைக்குது, கிடைச்சு ஆனா யூஸ் பண்ண முடியல. ஆனா அந்த ஆயத்து வந்து கிடைக்காத சந்தர்ப்பத்துக்கு தான் இறங்குது. தண்ணி கிடைச்சியும் கூட அதை யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ணா ஜுரம் வந்துடும், ஜன்னி வந்துடும், வேற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும், இருக்கிற காய்ச்சல் அதிகமா போயிடும். அப்ப வேற மார்க்குகள் என்ன செய்வாங்க, நீ வந்து பண்ணி தான் ஆகணும், நீ கடவுளுக்கு விஷயத்துல நீ என்ன அது போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ளதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கம் ஒண்ணுதான் என்ன பண்ணுது, அட முடியல, ஏன் போட்டு தயமஞ்சு தொழு செய்ய முடியலையா, அதனால பாதிப்பு ஏற்படுமா, சும்மா அற்பமான சாதாரண குளிர்களால் பண்ணிடக்கூடாது, அதனால என்னமா நமக்கு ஏற்படணும், அதனால ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்படும் சொல்லி ஒரு மருத்துவர் மூலமாகவோ அல்லது அனுபவத்தின் மூலமாகவோ அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னு சொன்னா அதை வச்சு என்ன செய்யலாம், அன்னைக்கு தயமம் பண்ணிவிட்டு அழகா போய் தொழுவலாம். அப்ப இந்த தொழுகைங்கிற இபாதத்தை கூட உனக்கு ஒழு செய்யணுங்கிற அந்த தூய்மையில இருந்து ஒரு சலுகை உனக்கு. என்ன முடிஞ்சவன் முடியாதவன் இருப்பான், ஏன்றவன் ஏழாதவன் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான மார்க்கம். அதே மாதிரி அந்த பிரயாணத்தில் போறோம், 4 ரக்காத்து 2 ரக்காத்து. நான் முதல்ல சொன்ன பிரயாணம் கஷ்டங்கிறது, நோம்புக்கு கஷ்டம், தொழுகைக்கு அது மாதிரி 4 ரக்காத்து தொழுவணுமா, பிரயாணத்தில் உனக்கு முடியாது. 2 தொழுதுக்க அவசரமா போயிட்டு இருப்ப, ஜாமான தூக்கிட்டு போவானா, அப்படி பல மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வெளியூர்ல உனக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி கிடைக்காது. 2 ரக்காத்து தொழுதுட்டு போயிட்டே பிரயாணத்துல 2 வேளை தொழுகை ஒன்னா சேர்த்து தொழுதுக்க, ஜம்மு பண்ணிக்க, லொஹரை அசரை சேர்த்து தொழுதுக்க, மகரிபை இசாவை சேர்த்து தொழுதுக்க. இப்படி எல்லா விஷயத்திலையும் உனக்கு முடியுமா. இஸ்லாமிய அளவுகளே தான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். இஸ்லாத்தினுடைய ஒரே முக்கியமான சித்தாந்தம் என்ன, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அளவுகளா ஒண்ணு சொல்லலாம். இந்த உண்பது திங்கிற விஷயம் அல்லாஹ் வந்து சிலதை ஹலாலாக்கி சிலதை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அந்த ஹராமாக்குனதுல 4 விஷயங்களை ஒரு வசனத்துல சொல்றான். பன்றி ஹராமு, தானா செத்து போனா ஆடு மாடு அதெல்லாம் அறுக்காம அது ஹராமு, இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஹராமு, ரத்தம் வந்து ஹராமு. இப்படி 4 பொருளை வந்து அல்லாஹ் வந்து ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் ஹின்சீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்று இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல வந்து நமக்கு ஹராம் ஆக்குறான். ஹராம் ஆக்கிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின். யாராவது நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால், ஹராமு தான், ஹராம்ங்கிறதுக்காக நீ செத்து போன்னு சொல்லுவானா இஸ்லாம் சொல்லுதா, அப்படி சொல்லாது. ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், எந்த உணவும் கிடைக்கல, 4 பேர் பக்கத்தில் கூட இல்லை, ஒரே ஒரு ஆடு செத்து கிடக்குது, செத்து போன ஒரு ஆடு கிடக்குது நமக்குள்ள, நம்ம அறுக்கல, வேற ஒன்னையும் காணாம், தேடி பார்க்கறோம், ஒண்ணும் இல்லை. இந்த ஆட்டை அறுத்து திண்டா தான் பிழைக்குவோம், செத்து போன ஆடு தான், ஹராமு தான். இதை திங்கலன்னா நம்ம செத்து போயிடுவோம். இந்த செத்த ஆட்டை திங்கலன்னா என்ன செய்வோம், நம்ம செத்து போயிடுவோம். இப்ப என்ன பண்றது, தின்றுட்டு உசுரை காப்பாத்துடா அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். ஹராமு தான், அது டவுட்டும் கிடையாது. ஆனால் ஃபமனில் துர்ர, யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறானோ, கைர பாகின் வலா ஆதின், வரம்பு மீறாமலும் அதை வழியை தேடி செல்லாமல் இருக்கணும். அதை திங்கிறதுக்குண்டே கிடைக்காததுக்கு போயிடக்கூடாது. பன்னிக்கிற திங்கிறதுக்காக வேண்டிய அது எங்க கிடைக்குமோ அப்படி ஒரு இடத்தை நம்மளா உண்டாக்கி அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு தின்றக்கூடாது. தானாக வழியை தேடி செல்லாமலும் வரம்பு மீறாமலும், உயிரை காப்பாத்துறதா திங்கிறேன் அதுக்காக புட்டுச்சு 7 பிளேட் வெட்டிடக்கூடாது. அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன அப்போதைக்கு தேவை அவ்வளவுதான். அதான் நீ செத்து போயிடும், நீ உசுரோட இருக்கணும், உன் உயிரை வந்து நீ உன் காப்பாத்துற உனக்கு கடமை அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் இயற்கையை பாருங்க. ஹராமு தான், அந்த ஹராமுக்கெல்லாம் லிமிட் இருக்குது. நீ செத்த பிறகு அப்புறம் என்ன ஹராம் இருக்கு, யாருக்கு போய் ஹராமு சொல்றது, நீ முதல் வாழ்ந்தா தானே கடைப்பிடிக்க முடியும். அப்ப நெருக்கடியான கட்டத்தில் நீ போய் சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னா, நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன்னு சொன்னா, அந்த ஹராம அப்போதைக்கு உனக்கு இல்ல. நிர்பந்தமான நிலையில் இருக்கும்போது அது ஒரு சாதாரணமான நீ ஒரு ஆடு திங்கிற மாதிரி திண்டு போயிடலாம். உறுத்தல உனக்கு வேண்டியது இல்லை, உனக்கு நம்ம பாவம் செய்கிறோமோன்னு பயமெல்லாம் வேண்டியது இல்லை, அருவருப்பு இருக்க தேவையில்லை. அழகா என்ன செய்யலாம், இந்த நேரத்தில் இது எனக்கு ஹலால், இந்த நேரத்தில் நான் இருக்கிற இந்த நிக்கட்டான நேரத்தில் இது எனக்கு வந்து கோழி இறைச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படி எல்லா விஷயங்கள்லையும் அப்படி ஒரு மனிதனுடைய இயற்கை தன்மையை பார்த்து, சுபாவத்தை பார்த்து, ஒண்ணுக்கு சிறுநீர் கழிக்க போன்று அடக்கிட்டு தொழுவாதே, அதை முடிச்சுட்டு வா, கோபம் இருக்கும்போது நீ போய் தீர்ப்பு வழங்காத, இப்படி எதை எடுத்தாலும் மனிதனுடைய இயற்கை சுபாவம் அவனுடைய தன்மைகளை எல்லாம் அனுசரித்து எல்லா சட்டங்களும் தரப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாமிய. இது முக்கியமான அளவுகோல்.
வேற எந்த மார்க்கத்தின் இந்த அளவுகள் இல்ல. நிறைய பத்துவாக்களுக்கு நீங்க யாரையும் கேட்கவே வேணாம், இந்த அளவுகளே போதும். மனித சுபாவத்துக்கு மாத்தமா ஒண்ணு சொன்னான்னு வைங்க, அவன் போய் சொல்றான், அது இஸ்லாத்துல உள்ளது இல்லைன்னு விளங்கிக்கலாம். உதாரணமா நீ ஒரு நாளைக்கு 100 ரக்காத் தொழுவுங்கிறான் ஒருத்தன். 100 ரக்காத் தொழுதா என்ன ஆகும்? குறைஞ்சு ஒரு ரக்காத்துக்கு எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? 2 நிமிஷம் வேணும். 100 ரக்காத்துக்கு என்ன ஆச்சு? 200 நிமிஷம். 2 நிமிஷம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 100 ரக்காத்து 200 நிமிஷம் ஆச்சு. 200 நிமிஷம்னா ஏறக்குறைய 4 மணி நேரம் ஆகுது இல்லையா? 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, 3.5 மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு இபாதத்துலாம் இஸ்லாத்துல இருக்காது. 3.5 மணி நேரம் 4.5 மணி நேரம் இப்படி போட்டு ஒரு இபாதத்து ஒருத்தரான்னு வைங்களேன், அந்த சைஸை பார்த்தோன்னு விளங்கிக்கலாம் நமக்கு எவ்வளவு கடமை இஸ்லாத்துல இருக்குது. இதை செஞ்சுக்கிட்டு அதை செய்ய முடியுமா? இவன் சொல்றக்கூடிய இந்த 100 ரக்காத் தொழுது விட்டு எப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யற கடமையை செய்யறது, எப்படி தொழில்துறை நடத்துறது அப்படிங்கறத விளங்கிட்டு நம்ம சில விஷயங்களை இதெல்லாம் பொய் இப்பெல்லாம் மார்க்கத்தில் இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு, மனிதனுடைய சுபாவத்துக்கு ஏற்றவாறு, அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு ஒரு அழகான ஒரு மார்க்கமாக வழங்கப்பட்டிருக்குது. இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அம்ச தலைப்பு விளங்கிட்டீங்களா? இஸ்லாத்தின் சிறப்பு என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? முதல்ல என்ன சொல்லியிருக்கிறோம்? கடவுளுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. இது எந்த மார்க்கமும் அப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லல. மனிதன் ஒரு காலத்திலேயும் கடவுள் ஆக முடியாதுங்கிறத அழுத்தமா சொல்லி சுரண்டல்ல இருந்து காப்பாத்துறது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அடுத்தது என்ன? கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் கிடையாது, நேரடி கனெக்ஷன் தான். கடவுளோட உள்ள எந்த தொடர்புமே நேரடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய இன்னொரு சிறப்பு. மற்ற சிறப்பு என்ன? துறவரங்க ஒரு உள்தலைப்பு தான் அது. அதாவது இஸ்லாத்துல என்னன்னா மனிதனுடைய இயற்கைக்கு ஏற்றவாறு எல்லா சட்டங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த வகையில துறவரத்தை இஸ்லாம் நிராகரிக்குது. இன்னைக்கு சொன்ன எல்லாமே அப்படித்தான். இன்னைக்கு சொன்ன அவ்வளவு சட்டத்திட்டங்களுமே அந்த மாதிரி உள்ளதுதான். அப்ப இப்படி இதெல்லாம் இதெல்லாம் நான் எதுக்கு சொன்ன இஸ்லாத்தினுடைய சிறப்புன்னா வேற மார்க்கத்துல இல்லாதவைகளை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் வேற மார்க்கத்துல மாத்தமா இருக்குது. இப்ப நம்ம சொல்லி இருக்கிற இந்த செய்திகள் எல்லாம் வேறு மார்க்கங்கள்ல இல்லாம இஸ்லாத்துல மட்டும் உள்ளது. சில விஷயங்கள் எல்லாத்துலயும் உள்ளதா இருக்கு. சூதாடக்கூடாது எல்லா மதத்திலையும் சொல்லுவான், நம்மளும் சொல்லுவோம். அப்படிப்பட்டது நான் உங்கள்ட்ட சொல்லல. இப்ப சொல்ற வித்தியாசங்கள் எல்லாம் வேற மார்க்கங்கள்ல ஏற்குமாறா இருக்கும், இதுக்கு நேர் மாத்தமா இருக்கும். அந்த மாதிரியான சிறப்புகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.